சுமி இன்னைக்கு என்னடி சமையல்? நீயே சொல்லு பார்க்கலாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு. என்ன செய்வேன்? ஏதாவது சக்கரை கிக்கரை டீயை போட்டு கொடுத்துட்டு இதுதான் சாப்பாடுன்னு சொல்ல போகிறேன். இது கூட சூப்பராக இருக்குது. பேசாமல் நைட்டு டின்னருக்கு டீயோடு விட்டுருவா. சரி ஆனால் பசிக்கும்ல பாதி நேரத்துக்கு. சரி விடு. டொட்டோடாய் என்ன சமைக்க போகிறேன் இங்கே பாரு. டொட்டோடாய் என்ன செய்ய போகிறேன் சொல்லு. என்னது இது? சீக்கா குழம்பு. சீக்கானா என்ன டாடி? பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும். சரி நீங்களே அப்போ செஞ்சுருங்க. பிரியாணி செஞ்சால் பிரைட் பண்ணி தின்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ சிக்கன் குழம்பு ரைஸ் தான். ஓகேவா? ஓகேம்மா. வாங்க நீங்களும் சிக்கன் குழம்பு ரைஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு நான் வைப்பேன். வாங்க சாப்பிடலாம். இவகிட்ட சொல்லுவேன் எப்பவுமே என்ன அடிக்கடி மீன் சிக்கன் டெய்லி சமைச்சிக்கினே இருக்கே, ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு. ஆனால் என்னாலே சாப்பிடாம ஒரு வாட்டி இவர் சொன்னதுக்காகவேங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் நினைக்கிறேன். வாங்குறதே விட்டுட்டேன் நான் நான்வெஜ்ஜு. அப்போ மனுஷன் ஒன்றுமே புரியல, அவருக்கு சொல்லவே தெரியல. எனக்கு சாப்பாடு பிடிக்கல. அடே வெங்காயமே உனக்கு நான்வெஜ் இல்லாமல் இறங்கலை, இதுக்கு பேர் தான் நான்வெஜ் பிரியர், அதை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் இல்லை நம்ம நான்வெஜ் சாப்பிடாம ஒரு மாதம் இருந்திருக்கோமா அப்படின்னு. அதனால் வாய் கொழுக்கக்கூடாது. நான் சொல்லுவாங்க வாய் நண்டு கொழுத்தா வலையில் தங்காது. அந்த மாதிரி நம்ம வாய் வச்சுட்டு நம்ம ஒழுங்காக இருக்கணும். டாடி நண்டு கதை ஒன்று தெரியுமா உனக்கு? சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட வயல்வெளிக்கு கூட்டிகிட்டு போனாருமா. எங்கள் அப்பா எப்பயுமே சின்ன வயசில் அவர் கூடவே தான் நான் இருந்திருக்கேன். சின்ன வயசோடு முடிஞ்சது அந்த கதை. ஒரு நாளைக்கு அந்த கதையை நான் சொல்கிறேன். அப்போல்ல தூக்குவாளி எடுத்துகிட்டு போயிட்டோம். நண்டு பிடிக்க டக்குன்னு ஒரு டக்குன்னு பிடிச்சி போட்டுருவார். அப்போ என்னாச்சு, என்னை பிடிச்சி போடுனார் பாரு. நான் இருந்தாலும் அவர் சொன்னால் நான் கண்ண முடியும் செஞ்சுருவேன். ஏரியெல்லாம் கூட்டிகிட்டு போனாலும் நீச்சல் அடிக்க சொல்லி குதிக்க சொல்லுவார், பயமாக இருக்கும். அந்த மாதிரி நான் டக்குன்னு நண்டை பிடிச்சேன் டாடி. என்ன பண்ணுச்சு, என் வேலை டவாலும் கட் பண்ணிடுச்சு. நீ ஏரி ஏரி தண்ணியாக வெளில வந்துருமே, மூஞ்சில் குத்திடுவோம்.